ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணின் கான்வாய் வாகனங்களால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் காரணமாக ஜேஇஇ தேர்வை தவறவிட்டதாக 30 மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெண்டுட்டி ஏஐ டிஜிட்டல் ஜேஇஇ அட்வான்ஸ்டு பயிற்சி நிறுவனத்தைச் சேர்ந்த 30 மாணவர்கள் என்ஐடி கல்வி நிறுவனங்களில் சேர்க்கைக்காக நடத்தப்படும் ஜேஇஇ நுழைவுத் தேர்வை எழுதுவதற்காக விசாகப்பட்டினம் புறப்பட்டுச் சென்றபோது அவ்வழியே ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணின் கான்வாய் வாகனங்கள் சென்றதால் போக்குவரத்து போலீசார் பொதுமக்கள் செல்லும் பாதையில் வாகனங்களை நீண்ட நேரம் நிறுத்தி வைத்தனர். இதையடுத்து மாணவர்கள் தேர்வு மையத்திற்கு தாமதமாக சென்றதால் தேர்வு மைய அதிகாரிகள் தங்களை தேர்வு எழுத அனுமதிக்கவில்லை என்று 30 மாணவர்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் அகில இந்திய மாணவர் கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்வு நேரங்களில் போக்குவரத்து மேலாண்மை திறமையற்றதாக இருந்ததால் மாணவர்கள் தேர்வு எழுதும் வாய்ப்பை இழந்துள்ளனர் என்று குற்றம் சாட்டியுள்ளது. இதையடுத்து நடந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் உத்தரவிட்டுள்ளார். மேலும் கான்வாய்க்காக எவ்வளவு நேரம் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது உள்ளிட்டவற்றை விசாகப்பட்டினம் காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்.